ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி இது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இதுக்கு முன்னுதாரணமா பாத்தீங்கன்னா மேடமை பார்க்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. உமா என் பேரு. உங்க பேர் உமா. எந்த ஊர் மேம் நீங்க? சொந்த ஊர் தூத்துக்குடி. தூத்துக்குடியில இருந்து மேம் பாத்தீங்கன்னா சென்னைக்கு 35 வருஷம் ஆயிடுச்சா? வாவ். எப்படி நான் இந்த ஒரு வார்த்தை எதுக்கு சொன்ன பாத்தீங்கன்னா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி ஒரு சின்ன விஷயமா ஆரம்பிச்சது. அவர் டைலரிங்ன்ற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல பண்றாங்க. என்ன அப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மிஷினை பாக்குறீங்களா, பின்னாடி பாக்குற மிஷின் பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் மிஷின். அது இல்லாம ஒரு 10 டைலரை வச்சு வேலை வாங்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாண சீர்வரிசை தட்டு. அதாவது உங்களோட மேரேஜ்ல கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கும். நீங்க வைக்கிற தட்டு வரிசை பார்க்கும்போது என்ன இது அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா இல்ல வெறும் பிளாஸ்டிக் தட்டா இருக்கு, உங்க பார்க்கும்போது இன்னும் இதை வேணும் அப்படின்னா அவங்க ஒரு வெள்ளி சொல்றாங்க. அந்த வெள்ளியோட பேரு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா. என்ன ஒரு வெள்ளி கலர்? ஜெர்மன் வெள்ளி. ஜெர்மன் வெள்ளி. அந்த வெள்ளி நேம் பாத்தீங்கன்னா ஜெர்மன் வெள்ளி. அந்த வெள்ளி தான் இந்த வெள்ளி கிட்டத்தட்ட தூக்கும் போது நல்லா வெயிட்டா இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா மல்டி சைஸ்ல வச்சிருக்காங்க. இதுல எல்லா சைஸ்ல இதுல நம்ம ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு நம்ம ஒரு 20 தட்டு 30 தட்டு வச்சோம் அப்படின்னா அது ஒரு மேரேஜ் ஹால்ல ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் இது என்ன மேம்? ஆனா அது ரவுண்ட். ஆனா இதுக்குள்ள பாருங்களேன், இதுக்குள்ள ஒரு விஷயத்த ஒண்ணு பண்ணிருக்காங்க. இதுக்குள்ள என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஒரு கோமாதாவோட ஒரு படத்தை போட்டிருக்கிறாங்க. நம்ம கிட்ட நிறைய மல்டி டிசைன்ஸ் உள்ள ஒரு இது கிட்டே இருக்கு. எப்படி சொல்லணும்னா, இந்த ரூமை சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது பின்னாடி பிளவுஸ் டிசைன்ஸ் எல்லாம் பண்றாங்க. மேடம் நீங்க இந்த மிஷின்ல டைலரிங் செக்ஷனும் பண்றீங்க அந்த பிளவுஸ் டிசைனும் பண்றீங்களா? அப்ப இந்த மிஷின் வாங்கிட்டு கிட்டத்தட்ட நீங்க என்ன டிசைன் கேட்டாலும் எந்த டிசைன் கேட்டாலும் அடிச்சு கொடுப்போம். அளவும் பிளவுஸ் புடவை நூல் செலக்ஷன் பண்றதுல புடவை. கல்யாணத்துக்கு தேவையான புடவைகள் எல்லாமே நீங்க எல்லா விசேஷங்களுக்கும் நாங்க அடிச்சு கொடுப்போம். ஆரி ஒர்க்கும் பண்றீங்களா? ஆரி ஒர்க்கும் பண்றோம். சூப்பர். இதுதான் சொன்ன விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி காரணம் பாத்தீங்கன்னா, அவங்க விடாம அந்த டைலரிங் ஒரு கான்செப்டா வச்சுட்டு, அது மட்டும் இல்லாம இது எல்லாமே பாருங்க மல்டி. ஒரு கல்யாணம் இதுல சீர்வரிசையில ஒரு மாப்பிள்ளைக்கு தட்டு மோதிரம் வைப்போம் இல்லையா, அதே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ல பாத்தீங்கன்னா தெரியும். இது நல்லா இருக்குக்கா. ஐ திங்க் இட்ஸ் பெட்டர். இது பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுல அந்த 2 மோதிரம் வச்சு அழகா எடுத்துட்டு மாத்துற மாதிரி வச்சிருக்கிறாங்க. இது எல்லா மேரேஜுக்கும் யூஸ் ஆகும். கிறிஸ்டின்காவும் இந்துக்காவோ முஸ்லிம்ஸ்க்கோ ஆகும். மோதிரம் மாத்துறது ஒரு விஷயம் தானே. மாப்பிள்ளை கிட்ட கொடுக்கலாம், அப்படியே நேரத்துக்கு பொண்ணு கையில கொடுக்கலாம். பார்க்கும்போது கொஞ்சம் மல்டி டிசைனா கொஞ்சம் அட்வான்ஸா மாறலாங்க. உணவை ஏன் பழைய காலத்துல இருக்கணும், கையை விட்டு கடை உளுத்துற மாதிரி. இது மாதிரிலாம் கொடுத்தா கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கும். அதே மாதிரி இதுவும் ஜார் நல்லா இருக்கும். இந்த ஜார் நல்லா இருக்கும். இந்த மாட்டு வண்டி பாத்தீங்களா? இந்த மாட்டு வண்டி எந்த விசேஷத்துல வைக்கலாமா? கொல்லுல வைக்கலாமா? இல்ல கல்யாண சீர்வரிசையில இங்க பொண்ணு அழைச்சின்னு போறாங்க இல்லையா, அதே மாதிரி இது பாருங்க நல்லா வெயிட்டா இருக்குங்க. நான் 2 கையில தூக்கும் போதே அவ்வளவு வெயிட் தூக்க முடியல. இதுல பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை பொண்ணு 2 பேரை வச்சு இந்த கல்யாண சீர்வரிசையில முன்னாடி உட்கார வைப்பாங்க இல்லக்கா? ஆமா. இதுல எங்க உட்கார வைப்பீங்க? பொண்ணை அழைச்சின்னு போறாங்க இல்லையா? ஆமா. அது அழைச்சின்னு போகும்போது இப்படி உள்ள உட்கார வச்சு அழைச்சின்னு போவாங்க. ஓ இதுல அந்த ஓகே இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா, பழைய காலத்துல பாத்தீங்கன்னா பொண்ணு கூண்டு வண்டியில தான் அழைச்சிட்டு போவாங்க. அது மறக்காம இருக்கிறதுக்காக நீ அந்த வண்டியை வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஊர் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்னையில தான் நம்ம காரு இதெல்லாம் நம்ம சுத்திட்டு இருக்கிறோம். ஆனா ஊர் சைடுல பாத்தீங்கன்னா இன்னமும் மாட்டு வண்டியில போறாங்க. அது ஒரு ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு இது பண்றாங்க. நிறைய ஐட்டம்ஸ். இது மட்டும் கிடையாது. அவங்க அவங்க கிட்ட இருக்கிற அந்த டால்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. தட்டு வரிசை பாருங்களேன். இது உங்களுக்கு இது பிளாஸ்டிக்ல தான் இருக்கு. இது பிளாஸ்டிக்ல இந்த தட்டு வரிசை பாருங்க டிஃப்ரெண்ட். இது என்னக்கா சொல்லுவாங்க, இப்போ கொலுவுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக. ஓகே. இது கொல்லுக்கு. அதுக்கப்புறம் நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா மெஹந்தி ஃபங்க்ஷன். இப்ப குழந்தைக்கு ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு. அந்த பாப்பாக்கு நம்ம மெஹந்தி ஃபங்க்ஷன் பண்ணும்போது கையில மெஹந்தி போடணும். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வைக்கும் போது இந்த மாதிரி ஒரு வச்சு கொடுக்கும்போது அந்த குழந்தை மனசு எவ்வளவு சந்தோஷப்படும் நீங்க பாத்துக்குங்க. இதெல்லாமே மேடமா கிரியேட்டிவ் பண்ணது. எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் இல்ல ரிட்டர்ன் கிஃப்ட். இது கிஃப்ட் மட்டும் கிடையாது. இது நீங்க ரெண்டலா கூட எடுத்துக்கலாம். இது ஒரு நாள் ரெண்டலா கூட தரீங்களா மேம்? இது நமக்கு அனைத்து பொருளும் ஒரு நாள் 780 ரூபாயில இருந்து 15 வரைக்கும். இந்த தட்டு வரிசையை காட்டுங்க. பொறுமையா
இன்னொரு தட்டு வரிசை எடுக்கிறாங்க பாருங்க, அது அவங்க எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சேடு கல்யாணம் போயிருக்குமா, அங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா டெக்கரேட்டிவா இருக்குமோ அந்த அளவுக்கு டெக்கரேட்டிவா பண்ணிருக்கிறாங்க. தெரியுதா? இதெல்லாம் இந்த தட்டு வரிசையில நம்ம ஒரு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும். தெரியுதா எவ்வளவு அழகா? இதெல்லாமே வந்து இதெல்லாம் கை வேலை ஜாஸ்தி. இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் பண்ணி அந்த பேட் போட்டு இதுல வந்து ஸ்டார்டின் போட்டுட்டு அழகா ஒட்டி அழகா சூப்பரா ரெடி பண்ணிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு கிரியேட்டிவ் மைண்ட் இது வச்சிருக்கா. இது மட்டும் கிடையாது, இப்போ ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்டால் வச்சிருக்கிறீங்க, ஃப்ரூட் ஸ்டால் வச்சிருக்கிறீங்க, அதுக்கு வந்து ரியலேட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸ் வேணும், இல்லைன்னா உங்க வீட்டுல வந்து கொஞ்சம் பார்க்க வந்து டெக்கரேட்டிவா வேணும். டெக்கரேட்டிவா வேணும்னா அதுக்கும் வந்து ஒரிஜினல் ஃப்ரூட்ஸ் இல்லாம ஒரு ஃபோம்ல வச்சிருக்காங்க, ஆப்பிள். இதுல வந்து ஜஸ்ட் இது வந்து எல்லாமே அந்த பிளாஸ்டிக் தானக்கா, இது பிளாஸ்டிக் தான். இதை எடுத்துட்டு நம்ம ரியல் ஆப்பிள் வச்சு அப்படி இருக்கும் பாருங்க, பார்க்கும் போதே வந்து டெக்கரேட்டிவா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா மேடமோட கான்டென்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தரேன். அவங்ககிட்ட பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இப்போ சீர்வரிசை நம்ம கொடுக்கும்போது ரிட்டர்ன் கிஃப்ட் சொல்லுவாங்க இல்லையா, போகும்போது நம்ம கொடுக்குறோம் இல்லையா, தாம்பூல பை, அந்த பை கூட ரெடியா இருக்குங்க நம்ம கிட்ட. அது எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பேப்பர் பேக். இப்போ நிறைய பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ண சொல்றாங்க இல்லையா, அதனால பேப்பர் பேக் அவங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. இத மாதிரி டெக்கரேஷன் பண்ணி இது பாருங்க, இது எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டேஜ்ல வைக்கலாம். ஸ்டேஜ்ல வைக்கும் போது உங்க கல்யாணம், அதாவது உங்க பசங்க கல்யாணத்துல இது கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கும். இந்த மாதிரி வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்க்கச்சே கொஞ்சம் எப்படின்னா அவுட்டோர்ல இருந்து வரவங்களுக்கு கேமராமேன்க்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். போட்டோஸ் எடுக்கும் போது கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். நான் எடுக்கும் போது வீடியோவே பாத்தீங்கன்னா நல்லா கிளாரிட்டியா இருக்கு. இந்த இடத்துல அவ்வளவு இருக்கு. இப்ப நம்ம மேடம் பார்த்துட்டோம். மேடம் சரி, இப்ப பிளவுஸ் பண்றீங்க, பிளவுஸ் லைனிங் பண்றீங்க, அப்புறம் இந்த மாதிரி கொல்லு பொம்மை பண்றீங்க. இந்த பொம்மை எல்லாமே எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது டக்குன்னு? இது வந்து ஃபர்ஸ்ட் என் பொண்ணு மேரேஜுக்காக நானே நீங்களாவே வந்து மேக் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க மேக் பண்ணீங்க. ஆமா, மேக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம மேக் பண்ணி நம்ம ஏன் பண்றோம், எல்லாருக்காக பண்ணணும். எல்லாத்துக்கும் நம்ம கத்து கொடுக்கலாம், எல்லாத்துக்கும் சீர்வரிசை ஒரு இதை பண்ணலாம், மைண்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு இதை வந்து இப்ப வந்து. ஆனா இது உண்மையிலே சொல்றேன், ஒரு நல்ல விஷயம், நல்ல திட்டம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேரேஜ் ஹால்ல இந்த மாதிரி வைக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி டிசைன்ஸ் வைக்கிறது. கிருஷ்ணரும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஆர்டர் கிருஷ்ணர் வச்சுருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா குட்டி கிருஷ்ணர் வர மூஞ்சல் ஆடுறாரு, தெரியுதா? சின்ன கிருஷ்ணர் ஊஞ்சல் ஆடுற மாதிரி அவ்வளோ கிரியேட்டிவ் மைண்ட். இதுல வந்து நீங்க கிருஷ்ணர் மட்டும் கிடையாது, இதுல வந்து நம்ம கல்யாண மாப்பிள்ளை இருக்கிறாங்க, அந்த பொம்மையை வச்சு இதெல்லாம் கொல்லுல வைக்கலாம். தெரியுமா? கொல்லுல வச்சு அவ்வளவு அழகா இருக்கும். கொல்லுக்கு தேவையானது நீங்க எங்கேயும் போக வேண்டாம், எங்க சுத்த வேண்டாம், சென்னையில தான் இருக்கிறாங்க. அவங்க ஏரியா சொல்ல நம்ம அட்ரஸ் கரெக்டா சொல்லுங்க. மடிப்பாக்கம். மடிப்பாக்கத்துல? மடிப்பாக்கத்துல எது பக்கத்துல? பொன்னியம்மன் கோயில் மெயின் ரோட். மடிப்பாக்கத்துல பொன்னியம்மன் கோயில் பக்கத்துல இருக்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு அப்புறம் டீடைல் லொகேஷன் எல்லாமே வந்து நம்ம லைவ்ல போடலாம். ஓகே, நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு இங்க இருக்கிறது அவங்க வந்து சுத்தி காட்ட போறாங்க. என்னென்ன இருக்குன்னு அவங்களுக்கு இப்போ நான் வீடியோல இருந்து கட் பண்ணி அப்படியே என்னென்ன கொல்லு பொம்மை இருக்கு, அதுக்கப்புறம் என்னென்ன திங்ஸ் வச்சிருக்கிறாங்க, அப்புறம் அப்பர்ல பாத்தீங்கன்னா இந்த லைனிங் இந்த சைட்ல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு சுத்தி காட்ட போறேன். மேடம் வந்து விடாமுயற்சி தான். அவங்கள வந்து ரொம்ப பாராட்ட ஒரு விஷயம். இந்த மிஷினோட விலையை பாத்தீங்கன்னா அவ்வளவு காஸ்ட்லியான மிஷின் வாங்கி தைரியமா இறங்கி பக்கா பண்றாங்க. இதே மாதிரி ஒரு பெண்கள் வந்து நான் என்ன சொல்றேன்னா விடாமுயற்சி எடுத்தாதான் ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும். நீங்க தைரியமா எந்த விஷயம் இருந்தாலும் மூவ் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த முயற்சியா நம்ம எடுக்கும் போது ஒரு பெரிய அளவுல ஒரு பிசினஸ் பண்ண முடியும். பிசினஸ் பண்ணி நம்ம பசங்களுக்காக, இப்ப நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோமோ எல்லாமே பசங்களுக்காக தான் பண்ண போறோம். அதனாலதான் சொல்றேன் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஒரு செகண்ட் இப்ப நம்ம வீடியோ கட் பண்ற நேரம் உள்ள இருக்க சுத்திக்கா டீடைல்ஸ் எல்லாமே. அவங்க போன் நம்பர் சொல்லுங்க. 9380440470. ஓகே, இவங்க பாக்குறதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே கிஃப்ட் ஐட்டம்ஸ். நம்ம வந்து மேரேஜ் முடிச்சு போகும்போது இதெல்லாமே வந்து கொடுக்கறது தான். பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து எல்லாம் பிளாஸ்டிக்ல இருக்கு, மெட்டல்ல இருக்கு. இது எல்லாமே வந்து வெள்ளி, ஜெர்மன் வெள்ளி சொல்லுவாங்க. இது எல்லாமே ஜெர்மன் வெள்ளி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேங்கிள்ஸ், இதெல்லாம் கிஃப்ட் ஐட்டம்ஸ். இது எல்லாமே கிஃப்ட் ஐட்டம்ஸ். உங்களோட வழியில ஜுவல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நல்லா. இது எல்லாமே வெள்ளி தான், ஜெர்மன். இது எல்லாமே ஜெர்மன் வெள்ளி சொல்றாங்க சார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாக்ஸஸ் எல்லாம் இருக்கு. கிஃப்ட் பாக்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும், கலர் கலரா இருக்கு. ஒரு பெரியதா எவ்வளவு கிஃப்ட் பாக்ஸ் பாருங்க. மேல அந்த சீர்வரிசை தட்டுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சீர்வரிசை தட்டு. அது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப்
நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா மெட்டல்ல, அதே மாதிரி இங்க நிறைய பொம்மை பாருங்க. அந்த பொம்மை மாப்பிள்ளை பொண்ணு பொம்மை, அப்ப மாப்பிள்ளை தோழிகள் எல்லாமே இருக்கிறாங்க. நான் அதை கொஞ்சம் கிட்ட போய் க்ளோஸ் அப்ல காட்டுறேன். அது இல்லாம அந்த மாட்டு வண்டியை காட்டுறேன் பாருங்க. இது பாருங்க சீரிஸ். தெரியுதா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லாமே அவைலபிளா இருக்கு. எல்லாமே மேடம் வந்து நீங்க ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கொரியர் பண்ண கூட ரெடியா இருக்கிறாங்க. இது எல்லாமே திங்ஸ் நிறைய வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், தட்டு சீர் வரிசை. இது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. இது மேக் தென் பிளாஸ்டிக். இந்த வீட்டுல ஒரு டெக்கரேட்டாவே வச்சுக்கலாம்ல, அது அவ்வளவு அழகா இருக்கு. அண்டுல அது இல்லாம ஜோக்ஸ் தட்டு சீர்வரிசை தட்டு எல்லாமே யூஸ் பண்றாங்க. நீங்க கண்டிப்பா வாங்க, ஷாப் அட்ரஸ் தரேன். அது இல்லாம மிஷின் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எவ்வளவு பெரிய மிஷின் வாங்கி வச்சிருக்காங்க தெரியுதா? லியோ 7G. இதுல வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டிசைன் ஓடிட்டு இருக்கு. அந்த டிசைனும் இந்த பிசினஸ் பண்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து மல்டி பிசினஸ்க்காக இது திங்லாம் யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் மேரேஜுக்கு தேவையான சாரீஸ் எல்லாமே பாத்தீங்களா, பிளவுஸ் எல்லாம் எவ்வளவு டிசைனா இருக்கு பாருங்க. எல்லாமே வந்து மேடம் பண்றாங்க, இந்த மிஷின்ல பண்றாங்க. இந்த மிஷின்ல ஒரு பேக்கு அண்ட் இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவும் வந்துடும். இந்த பக்கம் ஸ்லீவ் தள்ளி போட்டு 2 டிசைன் அடிச்சிடலாம். சேஃப்டிக்காக காத்துல பறக்காம இருக்கிறதுக்கு நல்லா அழகா பாத்தீங்கன்னா உள்ள ஃபுல்லா சேஃப்டி தான். எங்குமே த்ரெட் வந்து பறக்காத அளவுக்கு கரெக்டா உள்ள லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும். ஓகே காய்ஸ், இப்போ இந்த மிஷினை பார்த்துட்டோம். இதே மாதிரி உங்களுக்கு மோர் தென் வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது பாருங்க, இது பார்க்கும்போது டெக்கரேட்டிவா இருக்கு பாருங்க, தெரியுதா? ஃப்ரூட்ஸ் போட்டு மேரேஜ் ஹால்ல என்னென்ன நம்ம டெக்கரேட் பண்ண முடியுமோ எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இங்க சென்னையில அவைலபிளா இருக்கு, தெரியுதா? இது செட்டா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாமே. இதுதான் கலசம். அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வெரைட்டி ஆஃப் சைஸ். இது அந்த வெள்ளி சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி வெள்ளி டைப்ல இது எல்லாமே பிரைஸ் கம்மியா தான் இருக்கும். பார்க்கும்போது நீங்க காஸ்ட்லியா இருக்கும்னு நினைக்க வேண்டாம். பிரைஸ் கம்மியா, ரெண்டல் வேணா ரெண்டலா வாங்கிக்கலாம். இல்லைன்னா எனக்கு எல்லாமே வேணும், அந்த தட்டுல வந்து நான் மேரேஜ்ல எல்லாம் வைக்கணும் அப்படின்னா மொத்தமா கூட வாங்கிக்கலாம். ரெண்டலும் உண்டு இல்லையா? இது பாத்தீங்கன்னா தெரியும், இதெல்லாமே ரிட்டர்ன் கிஃப்ட். மேடம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஞாபகம் இருக்குங்க. ஏன்னா எந்த ஊர் போனாலும் ஒரு பொருள் வாங்குவோம். அந்த மாதிரி நீங்க சென்னையில வந்தீங்க அப்படின்னா மேடம் கிட்ட கேளுங்க, நல்லா வெயிட்டா இருக்குங்க. இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பீஸா எடுத்தா 100 ரூபாய் வருமா. ஆனா நீங்க வந்து மொத்தமா ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா ஒரு 20 பீஸ் 40 பீஸ் 50 பீஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் வந்து காம்பேக்டா. இது கண்ணாடியா? ஐயோ, இது நான் பாட்டுக்கு அசால்ட்டா எடுத்துட்டேன். கண்ணாடி மேல பிளாஸ்டிக் இருக்கனால உள்ள கண்ணாடி. சுடு தண்ணி கூட ஊத்தி வச்சுக்கலாம். ஐ திங்க் பெட்டர். பால் குழந்தைங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் போட்டு எடுத்துட்டு போயிடலாம். நல்லா இருக்கு. இதெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட் மேம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேடமோட